தென் தமிழகம் தொழில், கல்வி, வேலைவாய்ப்புகள், வணிகம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு நிகராகவோ அல்லது சென்னை உள்ளிட்ட வடக்கு மாவட்டங்களுக்கு நிகராகவோ வளர்ச்சி அடையவில்லை. எனவேதான் தென் தமிழகத்தை மையமாக வைத்து தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏறக்குறைய 20 வருடங்களாக வலியுறுத்தி வருகிறோம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலியில் கங்கைகொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலமாக தொழிற்சாலைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. எந்த நோக்கத்திற்காக இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோமோ அதை நிறைவேற்றுவதாக இல்லை. குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக திருப்பூருக்கும், கோயம்புத்தூருக்கும், சென்னைக்கும், பிற மாநிலங்களுக்கும் இடம்பெயர்கிறார்கள். எனவே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் எந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டாலும் அந்த தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் இப்பொழுது அண்மையில் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலை துவங்கப்பட்டது. அதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் டிப்ளமோ படித்தவர்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் அங்கே உள்ளூரில் வாழக்கூடிய தேவேந்திரோட சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய நிலம்தான் பெரும்பாலான நிலம் அந்த கம்பெனிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதே போல் ஒரிசா ஸ்டீல்ஸ் என்ற ஒரு கம்பெனி புதியமுத்தூருக்கு அருகாமல் இருக்கிறது. அந்த கம்பெனியிலும் சாதாரணமாக துப்புரவு பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், கடினமான சுமை தூக்கக்கூடிய பணிகளுக்கு பயன்படுத்துவதாக தவிர மிக முக்கியமான இடங்களில் அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதே நிலைதான் கங்கைகொண்டான் பகுதியிலும் பல தொழிற்சாலைகளில் நிறைவுகின்றன. எனவே தமிழ்நாடு அரசு எந்த நோக்கத்திற்காக தென் தமிழகத்திலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சி எடுத்து வருகிறதோ, இந்த தொழிற்சாலைகளில் அந்த விதிகளை கடைப்பிடிக்காமல் உள்ளூர் மக்களை புறக்கணித்து, குறிப்பாக கட்டடம் கட்டுவதற்கு எல்லாமே இங்கே உள்ளூர்காரர்களை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது தொழிற்சாலைகள் முழுமையாக செயல்படுகின்ற பொழுது ஒரிசாவில் இருக்கக்கூடியவர்கள், பீகார் இருக்கக்கூடியவர்கள், ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறதே தவிர இந்த உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை. அதுபோல் குறிப்பாக இன்றுவரையிலும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திரோட மக்கள் பல தொழிற்சாலைகளில் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதாக இந்த தகவல் வருகின்றன. எனவே உள்ளூர் மக்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கணும். அதே போல் இன்றுவரையிலும் பெரிய அளவுக்கு இந்த வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேறாத தேவேந்திர வேளாளர்கள் உட்பட அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழிற்சாலைகளில் ஒரு 50% 70% உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று முதற்கட்டமாக தூத்துக்குடியில் எனது தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். அதேபோல் அந்த சில பகுதிகளில் அந்த மீன் கழிவுகளை வைத்து சில தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். அதுபோன்ற தொழிற்சாலைகளை தவிர்த்துட்டு நல்ல சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படணும். அதே போல் கங்கைகொண்டான் பகுதியிலும் பல தொழிற்சாலைகள் ஆரம்பத்தில் இந்த மக்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த தொழிற்சாலைகள் வளர்கின்ற பொழுது, முழுமையாக இயங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், திருநெல்வேலியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. எனவே முதற்கட்டமாக நாங்கள் செப்டம்பர் 26ஆம் தேதி தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக கங்கைகொண்டான் பகுதியிலும் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை உள்ளூர் மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி அடுத்த கட்டமாக திருநெல்வேலியில் நடைபெறும். நான் தொடர்ந்து கடந்த 5 மாத காலமாக தென் மற்றும் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். அதில் கிராமங்களில் பல கிராமங்களில் இன்னும் குடிநீர் மக்கள் விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மத்திய அரசனுடைய ஜல்ஜீவன் திட்டம் என்ன ஆயிற்று என்று தெரியல. அதை ஏன் செயல்படுத்தாமல் இருக்கிறது? பல கிராமங்களில் வெறுமனே இயந்திரத்தனமாக குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத தவிர அதிலிருந்து ஒரு வீட்டுக்கு கூட தண்ணீர் வருவதாக தெரியவில்லை. எனவே அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும்.
கிராம மக்கள் வந்து இந்த காலத்துலேயும் போய் விலைக்கு வாங்கி குடிக்கக்கூடிய அவர் நிலைக்கு தள்ளக்கூடாது. மேலும் இந்த 100 நாள் வேலை என்பது மிக மிக முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் வந்து தென் தமிழகத்தில் பெரிய அளவுக்கான தொழிற்சாலைகள் இல்லாத நிலையிலும் வேளாண்மையும் பெரிய அளவுக்கு இல்லாத சூழலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்துக்கான மிக முக்கியமானது ஒரு 100 நாள் வேலை. ஆனால் அந்த 100 நாள் வேலை இப்பொழுது வந்து இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம். ஆனால் 75-80% வேலை முடிந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். காரணம் கடந்த 6 மாத காலத்துக்கு மேலாக பெரும்பாலான கிராமங்களில் ஒரு மாதத்திற்கு 4 நாட்கள் 5 நாட்கள் கூட வேலை வாய்ப்புகள் கொடுக்கல. அப்போது இது எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு மோசடி, இந்த 100 நாள் வேலையில் மோசடி நடக்கிறதாக தெரியுதுங்க. அதனால் இது என்ன, எத்தனை நாள் வேலை கொடுத்தார்கள், ஏன் வந்து இந்த கடந்த ஆண்டெல்லாம் இல்லாத ஒரு புகார் வந்து இந்த ஆண்டு வருகிறது, அந்த 100 நாள் வேலை திட்டம் ஏன் முறையாக செயல்படாமல் முடக்கி போடப்பட்டிருக்கிறது, இல்லை இது வேறு ஏதாவது ஊழல் நடக்கிறதா என்பது குறித்து மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பி தமிழ்நாட்டில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். விஜய் வந்து இப்போ முதல் கட்டமா வந்து திருச்சியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. சரிங்க. இது வந்து யாருக்காவது நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கா, இல்ல அவங்க எங்களுடைய பவர் இவ்வளவு இருக்கு, நாங்க இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளை ஈர்க்கிற மாதிரி ஒரு ஐடியால அவர் செயல்பட்டு இருக்காரா? நீங்க அதாவது எந்த ஒரு நல்ல அரசியல் கட்சியும் வந்து மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட வேண்டும் என்று செயல்பட மாட்டார்கள். அந்த வகையில் விஜயும் அவர்கள் வந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கோ யாருக்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவதற்குண்டான எந்த வாய்ப்பும் இல்லை. அவர் தமிழகத்தில் தன்னை முன்னிறுத்துவதற்காக அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் செயல்படுவதாகவே தெரிகிறது. அவருக்கு கூடுகிற கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பார்வையாளர்களாக அல்லது ரசிகர்களாக வரக்கூடிய கூட்டம் நினைக்கிறீங்களா, இல்லது அது வாக்குகளாக மாறுங்கிற ஒரு? அதாவது கடந்த 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சியில் இருக்கின்றன. எப்படி வந்து 1947 52 முதல் தேர்தல், அதுக்கு பிறகு 52 57 62 67 ஏறக்குறைய ஒரு 15 வருடங்கள் வந்து அன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்ததோ, அதே போன்ற ஒரு மனநிலை வந்து ஒட்டுமொத்தத்தில் 2 கட்சிகளுமே தவறளிக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உள்ளூர ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வுகளுக்கு அவர் ஒரு வடிகாலாக இருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. எனவே அதனுடைய பிரதிபலிப்பாகவே அவரிடத்துல இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் பெரிதாக அவர் பின்னாடி கூடுகிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. அது அவருடைய திறமை, அந்த கட்சியினுடைய வியூகங்கள், அது வந்து தன் பின்னால் கூடக்கூடிய அந்த செல்வாக்கை முழுமையாக வந்து வாக்காக மாற்றக்கூடியதுக்கு அவர்கள் சரியாக திட்டமிட வேண்டும். அவர்கள் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. எனவே நல்ல நம்பிக்கை கூடிய நண்பர்களை சேர்த்து தான் வந்து தேர்தலில் அவர் வியூகத்தை வகுக்கணும். நல்ல நண்பர்கள கிருஷ்ணசாமி நல்ல நண்பர்களா அது 2020 கடந்த காலங்களை விட இந்துத்துவ கொள்கையை நோக்கி சென்ற கிருஷ்ணசாமி குறிப்பா விஜய் செல்லக்கூடிய புதிய தமிழக கட்சி போல உங்களோட வார்த்தைகள். அதாவது இல்ல நான் என்னைக்குமே இந்துத்துவாவுக்கும் இல்லை திராவிடத்துக்கும் இல்லை. நான் வந்து அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த 3 தான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கை. மண்ணுரிமை, மனிதுரிமை, வாழ்வுரிமை, இதுதான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை. இதுதான் அடிப்படை புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கையை தவிர, இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம், அரசியலில் அதிகாரத்தில் பங்கு, இதுதான் நோக்கித்தான் புதிய தமிழக கட்சி பயணித்திருக்குதுங்க. இதில் எந்த காரணத்தை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மறந்தில்லை. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு தேசிய கட்சி அங்கம் பெறக்கூடியதில் அங்கம் பெறுறோம், மாநில கட்சியில் அங்கம் பெறுறோம். அதுக்காக அந்த கட்சியினுடைய கொள்கையை வந்து எங்கள் மேல் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் பங்கு அதில் தான் கொஞ்சம் கேப்பா இருக்கு. ஆனால் விஜய் அது முதல்ல சொல்லியிருக்காரு, எங்களோட வரக்கூடியவங்களுக்கு அரசியல் பங்கு. டாக்டர் இல்லை அதாவது தமிழ்நாட்டிலங்க நான் வந்து கடந்த காலத்தோட இந்த இப்போ வந்து ஒவ்வொரு கிராமமாக மக்கள் கடந்த 10 வருஷத்துக்குள்ளே என்னதான் நடந்திருக்குதுன்னு போய் பார்க்குற போது கிராமங்களில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. நான் சொல்லி முடிச்சிடறேன். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து மிகப்பெரிய வைடாக இருக்குது. அதாவது இது நான் வந்து ஏறக்குறைய 30-40 வருடங்களாக கடத்தில் இருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வேற்றுமைகள் வந்து கிடையாது. மக்கள் மத்தியில் சமுதாய வேற்றுமைகளை விட
பொருளாதாரத்தில் வந்து ஒரு உச்சாணியில் இருக்கிறாங்க, அதுக்கு தரமட்டம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களிடத்தில் பொருளாதாரத்தில் பாகுபாடுகள் மிக மோசமாக இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணணுங்கிற போது ஒரு மாற்றம் வேணுங்கிறது தான் முக்கியம். டாக்டர், இல்ல டாக்டர், 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பொருளாதாரத்துல பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இல்லைங்க, அது வந்து என்ன ஆகும்னா, அவர்கள் வந்து யதார்த்த நிலையை அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லையா அல்லது சொல்லுவதற்கு கேட்பு, நீங்கள் யாரை சொன்னீங்களோ அவங்க. தமிழக முதலமைச்சர் அது வெளிப்படையா சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது மீண்டும் அதை சொல்ல ரிப்பீட் பண்ண வேண்டாம். பார்த்து நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னீங்களோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாருன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான நிலையை, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து உண்மையான நிலையை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவருடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது. அவர்கள் பல 4 கண்ணை வச்சுக்கிறாங்க, 4 IAS அதிகாரிகள் வச்சு வேற மக்கள் தொடர்பு வச்சுக்கிறாங்க. இவர்களெல்லாம் உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுவதாக எனக்கு தெரியலைங்க. கள நிலவரம் என்பது இன்னைக்கு வந்து அபரிதமான விலையேற்றங்கள். நான் கம்ப்ளீட்டாக கிராமத்தை உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒன்றும் மேடை போட்டு பேசிட்டு போகிறதில்ல. கீழே உட்காந்து தரையில் உட்காந்து அந்த மக்களுடைய உண்மையான நிலைகள்லாம் பார்க்கணும். யார்கிட்டையும் அது மாதிரி சேமிப்பே கிடையாது. வறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. பரிதாபத்துக்குரிய வகையில் கிராமப்புற மக்களுடைய வாழ்நிலை இருக்குதுங்க வச்சுங்களா. அதனால் இதையெல்லாம் இப்படியெல்லாம் இந்த கிராமப்புற மக்களை வச்சுட்டு தமிழ்நாடு ஓஹோ அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது அவர்களையாக ஏமாற்றி கொடுக்குறாருன்னு தான் இருக்க முடியும். அதனால் இந்த 1000 ரூபா எந்த விதமான மாற்றத்தையும் கள அளவில் ஆச்சுங்களா, கிராஸ் ரூட்டில் அடிமட்ட அளவில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் அது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தலாம் தவிர 2026 அது நிச்சயமாக பயன்படாது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு நீங்க மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்களே எப்பவுமே முன் வச்சீங்க. தொடர்ந்து பெரிய கட்சிகள் அதிமுக திமுக தொடர்ந்து கூட்டணி வச்சீங்க, தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சீங்க. இப்போ அந்த மாற்றம் தேவைப்படுது. நீங்க இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு? எங்களுடைய கூட்டணி பொறுத்தளவுங்க 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய கூட்டணி குறித்து வந்து தெளிவான பார்வை வந்து முடிவு அறிவிக்க முடியும். அதுவரையிலும் நாங்கள் வந்து இப்பொழுது வந்து கள அளவில் நாங்கள் வந்து கட்சியை வலுப்படுத்துகிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தெரிந்து வருகிறோம். ஆனால் கூட்டு அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னால், திமுக அதிமுக ஆட்சிக்கு பிடிக்கின்ற வரையிலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எல்லாம் ஏதாவது பல வாக்குறுதிகளை, கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள். 505 வாக்குறுதியை வந்து 2021 ஒரு கட்சி அளிச்சது. ஒரு வாக்குறுதியை அவர் 10 இருந்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். 505 வாக்குறுதிகள் எதுவுமே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அது பயன்படலை ஆச்சுங்களா. ஸோ இந்த அமைச்சர்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இயலாது. எனவே எங்களை போன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும். அதனால் ஆட்சியில் பங்கு என்பதில் மிகப்பெரிய அது வந்து வெறும் வெற்றுக்கோசம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏதாவது வந்து ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள்லாம் அதுக்குள்ளே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் அது நடக்கும். இல்லை, பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா நிதித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு, துணை முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. சிறிய அளவுல முடியாம இருக்கு. நீங்க ஆனா எதுவுமே நிறைவேற்றாத மாதிரி பெரும்பாலும் நிறைவேற்றப்படலாம். அதான் சொல்றேங்க. அதாவது வந்து சிறப்பு வாக்கு சேர்ப்பு SIR இருக்கிறீங்களா, அதை எதுக்குறாங்க. அதாவது என்னென்னா, தவறான வந்து வாக்காளர் சேர்க்கக்கூடாது, நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் வாக்காளர் சேர்க்கிறது தப்பா, அதாவது அதிகமான வாக்காளர் சேர்க்கிறது தப்பு, நீக்கிறது தப்பு, அதில் மோசடி நடக்கூடாது. அதே போல் 2026 ஒரு பைசா கூட வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியை அது அளிக்கணுமில்ல, இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி கொடுக்கணுமில்ல. அப்படி கொடுத்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் போனால் தான் உண்மையான நிலை என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது எந்த விதமான எதுவுமே ஊயிங் ஆஃப் த வாக்காளர்களை வந்து எப்போ வந்து மீட்டிங் கூப்பிடுறதுக்கு காசு கொடுக்கக்கூடாது, வாக்காளருக்கு காசு கொடுக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக இவங்க போய் இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒரு கிராமத்துக்குள்ள சும்மா போயிட்டு அவங்க வேட்டி சட்டையோடு வந்துட்டாலே பெரிய ஒரு விஷயம். வேட்டி சட்டையோடு அவங்க அப்படியே வந்துட்டாலே பெரிய விஷயம். வேட்டி சட்டையோட வந்துட்டா பெரிய விஷயம்.
அதுதான் சொன்ன கீழே வந்து பூகம்பமாக இருக்குது. மக்கள் மத்தியில. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி வந்து அது மாதிரி இல்லைங்க. நாங்கள் வந்து யாரோட நாங்கள் வந்து திறந்த மனசில் நாங்கள் வந்து 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு மட்டுமே ஃபைட் பண்ணுறோம். அதில் வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் ஒரு சிறிய அளவுக்கும் கூட அதில் வந்து மாற்றமே இல்லை. அவங்க தானே சொல்லிட்டு திராவிட கட்சிக்கு எதிராக கூட்டணி இந்த மாதிரி இந்த திராவிட கட்சிகள் சொல்லாத வார்த்தையை அவங்க தானே சொல்லிட்டு இருக்காரு. எப்படிங்க? ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி இல்லை, அது வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது 2026 தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். அதுதான் விடுதலை சிறுத்தை அதாவது வழி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் 2026 கூட்டணி ஆட்சிங்கிறது தான் நிற்குங்க. தமிழகத்துல சாத்தியப்படுமா? இதுவரைக்கும் இது மாதிரி என்ன தமிழகம் வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் இருக்குது. அண்டை மாநிலமான கேரளாவில் சாத்தியமாக இருக்குது, ஆந்திராவில் சாத்தியமாகுது, கர்நாடகத்தில் சாத்தியமாகுது, மகாராஷ்டிராவில் சாத்தியமாகுது, ஒரிசாவில் சாத்தியமாகுது, எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக சாத்தியமாகுது. தமிழ்நாடு இந்தியாவோட இல்லையா? உங்களுக்கு இன்னும் அப்போ அது இந்த மாதிரி எந்த அழைப்பும் வரல? எப்படிங்க? இன்னும் அந்த மாதிரி எந்த அழைப்பும் வரல? இல்லை, நாங்களே வந்து இன்னும் அதுக்குண்டான எந்த விதமான சமீட்சையும் காட்டல. நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு இப்போ இல்லை. நாங்கள் வந்து நாங்களும் முயற்சி எடுக்கலை. அதுக்குண்டா 2026 ஜனவரிக்கு பிறகு தான் நாங்கள் கூட்டணியை பற்றியே நாங்கள் வந்து அதுக்குண்டான முயற்சி எடுப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு 9 மாத காலம் இருந்தாலும் இப்போதுமே பிரச்சாரத்துக்கான பயணங்கள் எல்லா கட்சிகளுமே தொடங்கி நாங்கள் தொடர்ந்து அதை விட அதுக்கு முன்னாடி முன்கூட்டியே தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, அதெல்லாம் தெரியலைங்க. அது அவசியம், அதுக்குண்டான அவசியமாக இருக்குமா தெரியும். விஜய்க்கு இப்போ கூட்ட முடியல, மது கொள்கை காசு கொடுத்து எதுவும் கூட்டல அப்படிங்கிற மாதிரி அவங்க நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப சொல்றதும் அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப நீங்க அவங்க கூட சேர்ற மாதிரி தான் ஐடியா வரும். இல்லை, சரி, நான் இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை சொல்கிறேன் ஆச்சுங்களா. நான் வந்து இதுக்குள்ளே எதையும் மனசை உள்ள வச்சுட்டு சொல்ல. 2026 புதிய தமிழகம் கட்சி கிளியராக இருக்குது. புதிய தமிழகம் அது ஒன்று, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். இதுக்குண்டான யுத்தி தான் நாங்கள் வந்து கையாளுவோம். நடிகரை தேடி போயிட்டாங்களா இல்லையா? நான் எப்போ சொன்ன நடிகர் தேடி போயிட்டுன்னு? நடிகரை தேடி போற மாதிரி, விஜயை தேடி போற மாதிரி யார் நடிக்காதவங்க இருக்கிறாங்க? ஆச்சுங்களா, நடிக்காதவங்க எந்த கட்சியில்? மது கொள்கைக்கு எதிராக புதிய தமிழகம் தொடர்ந்து போராட்டம் நடத்தும். ஒவ்வொரு கிராமமா சென்று நாங்கள் அது எந்த நிலைமையில இருக்கு? இப்போ எல்லா காலங்களும் இப்ப ஸ்பீடா போச்சு புதிய தமிழகம். எல்லா ஒரு கிராமம் கடந்த தேர்தலிலேயே ஒரே கையெழுத்துல தமிழ்நாட்டு உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அடைத்துரும் சொல்லி அதாவது கிராமங்களில் மதுவால் வந்து ஒட்டுமொத்த ஆண் சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போச்சுங்க. நான் நைட்டு எனக்கு 1 மணி 2 மணி வரலும் கூட நான் பேசுகிறேன். அங்கே வந்து 300 பெண்கள் உட்காந்துக்கிறாங்க 2 மணிக்கு 2:30 மணிக்கும் கூட. சொல்கிறேன் ஆச்சுங்களா. ஆண்கள் எல்லாருமே மயக்கத்துக்கு இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் போகிறது இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சமுதாயத்தை வந்து சீர்திருத்தி அந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு பதிலாக மதுவை கொடுத்து அந்த சமுதாயத்தை வந்து மோரார்லெஸ் வந்து அழிக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போது டாஸ்மார்க்கை வந்து மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. நான் முதல்ல வந்து அவங்க மூடுறதுக்கு முன்னாடி நாம் கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னதுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து எல்லா கிராமங்களும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறேன். நிச்சயமாக 2026 பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் இருக்காது. நம்பிக்கையோட சொல்லலாம். ஆமாம், இருக்காது. டாக்டர் நடிகர்களை தேடி போனா தவறில்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்றீங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் இல்லை, அப்படி சொல்ல, யார் நடிகர் இல்லைன்னு கேட்டேன். இல்லை, அப்படி இல்லை, யார் நடிகர் இல்லை. நான் வந்து யார் நடிகர் இல்லை, எந்த கட்சி நடிகர் இல்லாத கட்சியாக இருக்குது. தொழிற்சாலை நிறைய வரணும்னு சொல்றீங்க. ரத்னவேல் பாண்டியன் கொடுத்ததுல நாங்குநேர்லயே டைட்டில் பார்க் என்பது ஒரு இதை அமைச்சாங்க. இதுவரை பெரிய அளவுக்கு தொழிற்சாலை இல்லை. அதுவும் ஏஎம்ஆன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில் தான் அந்த கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் அவன்கிட்ட ஒப்படைச்சு அவன் ஸ்ரீன்னு ஒரு கம்பெனிக்கு வித்து அரசாங்கத்தோட இடத்தையே அவன் வித்துட்டு போயிட்டான். வேற ஒருத்தன்ட்ட லோன் வாங்கிட்டு அந்த இடம் இப்போ குஜராத்ல இருக்கு. அதையே மீட்க முடியலையே. இப்போ எந்த அளவுக்கு இன்னும் தொழிற்சாலை கொண்டு வருவது பண்ணுவாங்க? அதாவதுங்க, ஒரு நாட்டில் வந்து ஒரு அடிப்படை பொருளாதார மாற்றம் நடக்கணும்னா நிலச்சீர்திருத்தம் நடக்கணுங்க. எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிலச்சீர்திருத்தம் பேசியிருக்குது, எல்லாருமே பேசிக்கிறாங்க, திராவிட கட்சிகள் பேசினாங்க. இந்த நிலச்சீர்திருத்தத்திலிருந்து திராவிட கட்சிகள் விலகி போனது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்க காரணம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களே வாங்கி கூச்சிருக்கிறாங்க. ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு 3 சென்ட் வீட்டு மனை கூட கிடையாது.
நான் ஒரு இடத்துல போய் மதுரையில் இருந்து சோழவந்தான் தொகுதியில் போயிருந்தேங்க. வாடிப்பட்டி பக்கத்தில் கிராமத்தில் மொத்தம் 3 சென்ட்டுங்க. அதில் 12 குடும்பம் இருக்குதுங்க. இன்றைக்கி வரையும் அதுக்கு பட்டா கொடுக்கல. ஸோ 3 சென்ட் வீட்டு மனை கூட இந்தியாவினுடைய குடிமக்களுக்கு, தமிழ்நாட்டுடைய தமிழர்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து சொந்த நிலம் கொடுக்கல. ஆனால் வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடியவர்களும் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் எல்லாமே பினாமியில் தமிழ்நாட்டுடைய அனைத்து நிலங்களும் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஆட்சிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள அங்கே வேணும்னு கேட்குறோம். மக்கள் எப்படிங்க எல்லாமே இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனி வர்றாங்க, வந்தோடனே சோலார் ஸ்டார்ட் பண்ணுறான், சொன்னோம்னா 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் பண்ணுறாங்க. மாட்டு விவசாயம் வேணுங்கிறவங்க 2000 ஏக்கரா வந்து வெறும் மின்சாரம் மட்டும் வந்தால் போதுமா? உலகத்துடைய எந்த பகுதியிலையும் தரைப்பகுதியில் வந்து மின்சாரத்தை இப்படி எடுக்கிற நாடே கிடையாது. ஜெர்மனி போனீங்கன்னா, ஃப்ரான்ஸ் போனால், யூரோப்பிய நாட்டில் எல்லா நாட்டிலையும் ரூஃபில் தான் வந்து கம்ப்ளீட்டாக மின்சாரம் எடுக்கிறாங்க, சோலார் மின்சாரம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இன்னும் வந்து பரம ஏழைகளை வச்சுருக்கிற நாட்டில் கொண்டு போய் இருக்கிற லேண்டெல்லாம் எடுத்து கார்பரேட்டுக்கு வெறும் சோலார் மின்சாரம் தயார் பண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் சாதாரணம் இருக்குமா? நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சி இதே மாதிரி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய புரட்சி தான் வெடிக்கும். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. நிலங்களெல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய ஆள் கொடுத்துரு, பினாமிகளை வந்து வாங்கி குவிச்சு வச்சுக்கிறதுக்கு 1000 ஏக்கர் 2000 5000 ஏக்கர். இது என்னங்க இது? அப்போ ஏழை மக்களுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் மாற்றி அமைக்க முடியும்? நான் அதை சொல்ல. ஆனால் தமிழ்நாடுலேயும் வந்து நாட்டில் வந்து இப்படியே இதே போன்று வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சிலர் மட்டுமே வளர்ந்துட்டு போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் கொந்தளிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதனுடைய வெளிப்பாடாக 2026 வேறு அரசியல் மாற்றங்கள் வரும். செங்கோட்டையன் வந்து அதிமுக எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். அது எப்படி உங்களோட கருத்தை ஒரு தலைவரா, கட்சி தலைவர் அப்படி என்ன அவங்க வந்து அவங்க பிரச்சனையை அவங்களா பேசி முடிக்கிட்டு, நம்ம அது தலையிட வேண்டாம். இல்லை, அவங்க பிரச்சனைகள் அது அவங்க ஒரு குடும்ப பிரச்சனை, அது அவங்களா பேசி முடிக்கிட்டு பேசி முடிக்கட்டும். தமிழகத்தில் பெரிய அரசியல் தலைவர்கள் பொது வழியில் ஒரு சமூகம் வாக்குக்காக சில வாக்குறுதியை பேசிட்டு போயிருக்காங்க. அது சமூகத்துக்கு இடையே மோதல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பரபரப்பாக இருக்கு. அது அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தவறான பேச்சுன்னு தான் நான் கண்டிக்கிறேன். 1997ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி என்று விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள் ஏதாவது ஒரு தலைவருடைய பெயரில் இருந்தது. போக்குவரத்து கழகங்களும் அதே போல் இருந்தது. அந்த சுந்தரலிங்கத்தினுடைய ஒரு பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது தமிழ்நாடெங்கும் மிகப்பெரிய கொந்தளிப்புகள் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு எல்லா பெயர்களும் நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் இருந்தேன், மூப்பனார் இருந்தார், கலைஞர் தலைமையில் தான் நடைபெற்றது. தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே சேர்ந்தால் முடிவெடுத்தோம். இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்களுக்கு எந்த தலைவருடைய பெயரும் இடுவதில்லை, மாவட்டங்களுக்கு பெயரிடுவதில்லை, அரசனுடைய எந்த கட்டிடத்துக்கும் எந்த தலைவருடைய பெயரிடுவதில்லை, தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வைப்பது, இந்த தலைவருடைய பெயரில் வந்து எண்டோமெண்ட் ஆச்சுங்களா, பல்கலைக்கழகங்களில் அவங்களுடைய பெயரில் இருக்கைகள் அமைத்து அதுக்காக அப்போயே 70 லட்ச ரூபா ஒதுக்குனாங்க ஆச்சுங்களா. எனவே இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிவான விஷயம். 1997 தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசு கட்டடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது, சாலைக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முடிவான விஷயங்கள். ஏன்னா அது வந்து தமிழ் சமுதாயத்தை சாரீதியாக மீண்டும் மீண்டும் பிரிக்கிறது என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது. அதை புரியாமல் சில பேர் வந்து தேர்தலில் இந்த பேர் சொன்னால் உடனடிய வாக்கு உங்க கொத்து கொத்தாக வந்துடும்னா எப்படி கொத்து கொத்தாக வரும்? செருப்பு வீசுறவங்க எப்படி கொத்து கொத்தாக ஓட்டு போடுவாங்க? கருப்பு கொடி போடுறவங்க எப்படி வந்து கொத்து கொத்தாக ஓட்ட போடுவாங்க? அப்போ அந்த மக்களையும் ஏமாற்றுறது, இன்னொரு மக்களையும் ஆத்திரமுட்டுறது தான் நடக்கும். அது தெரியல, அது அப்படி அது வரட்டுங்க வந்து இல்லை அது இல்லை. அதாவது இப்போ வந்து அதாவது கூட்டணியை பற்றி இப்போ இந்த முடிவு நாங்கள் எடுக்கலையே.
நாங்கள் வந்து கூட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் வந்து ஜனவரி 2026 ஜனவரி 7 எங்களுடைய மாநாட்டில் தான் வந்து அது குறித்து ஒரு பொதுவான வெளிப்பாடு சொல்ல முடியும். கூட்டணிக்கெல்லாம் இன்னும் வந்து 7-8 மாதத்துக்குறதுனால ஜனவரி பிப்ரவரியில் தான் முடிவெடும். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு புரியவில்லை என்னன்னா, அவர் வந்து அவரோட சமுதாயத்தில் உள்ள பையங்களை அவர் சமுதாயத்தில் உள்ள பெண்ணுங்களே கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா நம்மளோட இனம் அழிந்துரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் சண்முகம் சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த மீட்டிங்ல. எப்படி பாக்குறீங்க சண்முகம் சொல்றத? சண்முகம் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. சொன்னார், கண்டிப்பா சொன்னார். ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா அவர்கிட்ட நான் பேசுறேன். பேசுறீங்க? அவர்கிட்ட பேச அவர் நண்பர் நண்பர் தான் அப்படி மீட்டிங்ல பேசிட்டு போனார். இல்லை, அவர்கிட்ட கடந்த 15 நாளைக்கு கூட அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் பாராட்டி பேசிக்கிறேன். அதனால் அவருடைய என்னுடைய நண்பர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கூடிய நண்பர். வேணும் இப்போ வேணாலும் ஃபோனில் பேசுகிறேன். அவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரு. பேசியிருந்தா என்ன அப்படி பேசியிருக்காங்க. எங்களோட அலுவலகம் திறந்து இருக்கும், யாருனாலும் ஜாதி மறுப்பு திருமணத்தை வச்சு பண்ணிக்கலாம். டாக்டர் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் சொன்னார். இல்லை, அவரு அதான் சொல்லியிருப்பாரு, பேச்சுக்காக மக்கள் கவர் பண்ணாங்க. அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாரு. சரி, ரொம்ப நம்பிக்கை. இது மதுக்கு ஏதாவது பண்ண போறீங்களா டாக்டர்? இல்ல எல்லாருமே போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. பழைய ஓய்வு திட்டத்துக்கு அரசு வெளியே வந்தாச்சு. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல 27 நாள் ஆச்சு. எல்லாம் வயசான ஆட்கள், ரிட்டையர்டான அரசு போக்குவரத்து கழக இந்த கொளுத்து வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த மதுவுக்கு ஏதாவது ஒண்ணு அறிக்கை மாதிரி கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போற போக்குல முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு விட்டு போனாலும் மக்களுக்கு சந்தோஷம் தானே. ஏன் நாங்க வந்து போடுறோம்? ஏன்னா இப்ப என்ன இல்ல, நீங்க நாங்க வந்து போடுறது இல்ல. இப்ப தாலிக்கு தங்கம் வருது, பாத்துட்டு விட்டாங்க. தாலிக்கு தங்கம் செல்ராஜே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க வந்து கையெழுத்து போடுறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரே கையெழுத்துல போட்டுங்க, ஒரே நாள் போடுறோம். ஒரே நாள் அதுக்கு உண்டான சான்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டாக்டர் வந்து எங்களுக்கு ஒரு நாள் கையெழுத்துனா சந்தோஷம் தானே. டாக்டர் கண்டிப்பா போட நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. வந்தா எது நடக்குதோ இல்லையோ மது விளக்கு ஒழிக்கிறதுல. ஓகே, தேங்க்யூ.